Good evening, everyone. This is Vinod from BS Infotech. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மார்ச் நெருங்கிருச்சு. இப்போ நம்ம நியூ ஃபைனான்சியல் இயரை தொட போறோம். நியூ ஃபைனான்சியல் இயர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இதை டேலியில நம்ம எப்படி பண்ணணும், எப்படி டேலியில நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வவுச்சர் நம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி புது வருஷத்துக்கான என்ட்ரிஸை நம்ம தொடங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஈஸியான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். டேலி பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மெத்தட் இருக்கு. பட் அந்த மெத்தட்ல எது ஈஸியா இருக்குமோ நம்ம அதை மட்டும் பார்க்கலாம். மற்றதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணணும், இல்ல டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி வந்த உடனே நம்ம பில் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இல்ல எங்களுக்கு டேட்டா ஸ்பிளிட் தான் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க டேட்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு லாஸ்ட் இயரோட எல்லா க்ளோசிங் பேலன்ஸும் நெக்ஸ்ட் இயருக்கான ஓப்பனிங் பேலன்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுல தேவையில்லாத லெட்ஜர்ஸ் ஏதாவது நீங்க பாக்குறீங்க, ஏற்கனவே 2-3 தடவை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க டெலீட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எங்க டீம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. எப்படி ஒரு புது வருஷத்தை தொடங்கலாம், வாங்க நியூ ஃபைனான்சியல் இயர் 2025-26 தொடங்கலாம். இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில Alt F2, அதாவது உங்களுடைய பீரியடை நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, ஏப்ரல் 24 டு மார்ச் 25 இருக்கு. ஜஸ்ட் நான் என்டர் பண்ண போறேன், என்னுடைய பீரியட் கேட்கும். இந்த இடத்துல நான் 1/4/25 அப்படின்னு கொடுக்க போறேன். 31st 3/26. அவ்வளவுதான். என்னுடைய புது வருஷத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுல நான் என்ட்ரி போடும்போது என்ன ஆகும் எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய சேல்ஸ் பில் நம்பர் பாருங்க, VS 2425,001. இப்போ ஃபைனான்சியல் இயர் பாத்தீங்கன்னா 2526 இல்லையா? இப்போ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. ஆஸ் யூஷுவல் அதே கேட்வே ஆஃப் டேலி, அந்த இடத்துல ஆல்டர்ல போயிட்டு வவுச்சர் டைப்ல போயிட்டு நான் போடுறது சேல்ஸ் டிரான்சாக்ஷன். ஒரு சிலர் ஜிஎஸ்டி சேல்ஸ், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ் இப்படிலாம் அவங்க பேர் வச்சிருப்பாங்க. நீங்க எதுல போய் போடுறீங்களோ அந்த வவுச்சர் டைப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நேரா இங்க வரீங்க, செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ். இந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இந்த ஆப்ஷன் வருது. இதுல போயிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய புது ஃபைனான்சியல் இயர் 1/4/25 இத கொடுத்துட்டு என்னுடைய நம்பர் ஆட்டோமேட்டிக்கா 1 இருக்கு. அதே போல 1/4/24 பதிலா அதே மாதிரி 1/4/25 அப்படி நான் கொடுக்கிறேன். 25 கொடுத்துட்டு என்னுடைய ப்ரீஃபிக்ஸ், அதாவது என்னுடைய பில் நம்பருக்கு முன்னாடி எப்படி வரணும், VS/25-26. அதுக்கப்புறம் உங்களுக்கு சஃபிக்ஸ், அதாவது பில் நம்பருக்கு பின்னாடி என்ன வரணும் அப்படின்னு நீங்க ஏதாவது மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து நீங்க மாத்திக்கலாம். 14 அதே மாதிரி கொடுக்குறீங்க. இந்த இடத்துல நீங்க ஸ்லாஷ் கொடுத்து இல்ல என்ன நேம் வரணுமோ நீங்க அப்படி ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய பில் நம்பருக்கு பின்னால வரும். இதுதான் நம்ம வவுச்சர் நம்பர் செட் பண்றதுக்கான இடம். இப்போ என்டர் கொடுக்குறேன், என்டர் கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு நான் என்னுடைய வவுச்சர் நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க, VS 2526,001. இந்த ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய சிறப்பான நியூ ஃபைனான்சியல் இயரை தொடங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.